ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. கம்பராமாயணம் பாலகாண்டம். குயிலினம் பதுவை செய்ய கும்பிடை குனிக்கும் மங்கே அயில்விழி மகளிராடும் பயில் சிறை அரச அன்னம்பல் மலர் பள்ளி நின்றும் துயிலெழ தும்பி காலை செவ்வழி முரல்வ சோலை. சோலைகளில் உள்ள சேவலும் பெடையுமான குயில்கள் மனம் புணர, மரக்கிளைகளுக்கிடையே ஆடுகின்ற மயில்கள், வேல் போன்ற கண்களையுடைய பெண்கள் ஆடுகின்ற நடன ஆடரங்கத்தை விட அழகை உண்டாக்க நெருக்கமான சிறகுகளை உடைய அன்ன பறவைகள் பல தாமரை மலர்களாகிய படுக்கையிலிருந்தும் துயிலெழ, தூக்கம் கலைந்து எழுவதற்காக வண்டும் காலை செவ்வழி பாடும் காலை நேரத்தில் செவ்வழி பண்ணை பாடும். குயில்கள் மகிழ்ச்சியாக உள்ளன, மயில்கள் ஆடுகின்றன, அன்னங்கள் மட்டும் தூங்குகின்றன. அவற்றை எழுப்புவதற்காக வண்டுகள் பாடுகின்றன. நல்ல எண்ணம்தான். ஆனால் காலை நேரத்தில் பூபால பண்பாட வேண்டும். வண்டுகளோ மாலை நேரத்துக்குரிய செவ்வழி பண்ணை இசைக்கின்றன. தேனுண்ட மயக்கத்தால் மாலை பண்ணினை காலை வேளையில் பாடுகின்றன. வள்ளல் நள்ளி வழங்கிய கொடையின் வளத்தால் திளைத்த பாணர்கள் மாலையில் மருத பண்ணும், காலையில் செவ்வழி பண்ணும் பாடி இசை மரபை மறந்துவிட்டனர் என்று வன்பரணர் பாடிய பாடச் செய்தி இங்கே கம்பருக்கு கை கொடுத்திருக்க கூடும். பொருந்திய மகளீரோடு வதுவையில் பொருந்து வாரும் பருந்தொடன் நிழல் சென்றண்ண இயலிசை பயன் தொய்ப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவியுற மாந்து வாரும் விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழா அணி விரும்புவாரும். எல்லா வகை பொருத்தங்களும் உள்ள பெண்களுடன் மனவினையில் பொருந்தி இருப்பவர்களும் பருந்தோடு அதன் நிழலும் தொடர்ந்து செல்வது போல இயலிசைத்த இசை பாடலை அனுபவிப்பவர்களும் அமுதத்தை விட இனிமை மிக்க கேட்டறியும் நூலறிவினை செவியர் பொருந்த உண்டு அனுபவிப்பவர்களும் விருந்தினரின் முகத்தை பார்த்து உண்ணும் சோறு வழங்கும் விழாவின் சிறப்பை விரும்புவாரும். கருப்புறு மனமும் கண்ணில் சிவப்புறு சூட்டம் காட்டி உருப்புறு படையின் தாக்கி உருவகை இன்றி சீரே வெறுப்பில கழிப்பெண் வெம்போர் மதுகைய வீர வாழ்க்கை மறுபட ஆவி பேணா வாரணம் பொறுத்து வாரும். சினமிகுந்த மனமும் கண்களை விட சிவந்த கொண்டையையும் புலப்படுத்தி கால் கட்டிய கத்தியினால் எதிர்க்கும் சேவலை தாக்கி தமக்குள் முன்பகை இல்லாமலே சினம் காட்டி போர் செய்வதில் வெறுப்பு இல்லாதவனாய் வேற வாழ்க்கைக்கு மாசு உண்டாகுமாயின் உயிரையும் பெரிதாக போற்றாத சேவல்களை போரிடும்படி செய்பவர்களும் எருமை நாகு ஈன்ற செங்கண் ஏற்றையோடு ஏற்றை சேற்றத்து உரிமைவை என்ன தாக்கி ஊழுற நெருக்கி ஒன்றாய் விரியிருள் இரண்டு கூறாய் வெகுண்டன அதனை நோக்கி
அரியினம் குஞ்சியார்ப்ப மஞ்சுகிற ஆர்க்கின்றாரும். பெண் இருமைகள் பெற்ற சிவந்த கண்களை உடைய கடாவோடு மற்றொரு கடா கோபம் கொண்ட இடிகள் இவை என்று சொல்லும்படியாக மோதி முறையாக நெருங்கி எங்கனம் ஒரே பொருளாய் பிரிந்திருக்கின்ற இருப்பிழம்பு இரண்டு பகுதிகளாக பிரிந்து நின்று ஒன்றோடொன்று கோபம் கொண்டு பொருதன. அந்த போரை கண்டு தலைமுடியில் அணிந்த மலர்களில் இருந்த வண்டுகளின் கூட்டம் கலைந்து ஆரவாரம் செய்யும்படியாக தமது குரல் மேக மண்டலம் வரை செல்லும்படி ஆரவாரம் செய்பவர்களும்